Taste the Daily. பழனி அருகே தனியார் செங்கல் சாம்பரில் இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலை செய்தவர்களை குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை செய்து வராங்க. பழனி தாராபுரம் தேசிய நெடுஞ்சாலை உள்ளது. தும்பலப்பட்டி இந்த கிராமத்தில் தனியார் செங்கல் சாம்பர் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த செங்கல் சாம்பரில் தும்பலப்பட்டி கிராமத்தை சேர்ந்த மருதீஸ்வரன் மகன் சரவணன் 23 வயது என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இந்த செங்கல் சாம்பரில் ஏராளமான வடமாநில தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று இரவு செங்கல் சாம்பருக்கு சென்றுவிட்டு வருவதாக கூறி சரவணன் வீட்டிலிருந்து கிளம்பி சென்றுள்ளான். இரவு முழுவதும் சரவணன் வீட்டிற்கு வராத நிலையில் இன்று செங்கல் சாம்பரில் சரவணன் உயிரிழந்த நிலையில் சடலமாக கிடப்பதாக குடும்பத்தாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த குடும்பத்தார் பழனி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். உயிரிழந்த கிடந்த சம்பவத்தை அறிந்த உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் வடமாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள் ஏராளமானோர் இந்த செங்கல் சாம்பரில் பணியாற்றி வருவதாகவும் அவர்கள் தான் கொலை செய்தார்கள் என்று உறவினர்கள் கூறி வருகின்றனர். உடலை எடுக்க விடாமல் போலீசாரை அந்த உடலை எடுக்க விடாமல் போலீசார் தடுத்து வருகின்றனர். குற்றவாளிகள் யார், உடனே கைது செய்ய வேண்டும், எதற்காக கொலை செய்தார் என்பது குறித்து போலீசார் விசாரணை செய்து உடனடியாக கைது செய்ய வேண்டும். உடலை எடுக்க விடாமல் பழனி தாராபுரம் சாலையில் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போலீசார் தற்போது உடலை எடுக்க முடியாமல் திணறி வருகின்றனர். சுரேஷ்.